ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அபிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மசாலா ஸ்டஃப்டு பிரிஞ்சால். ஒருத்தர் ஒரு டேஸ்ட்டில் செய்வாங்க. நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் அண்ட் வேர்க்கடலை ஆட் பண்ணி செய்ய போகிறேன். ரொம்பவே எம்மியாக இருக்கும். பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் ரைஸ், இட்லி அண்ட் தோசாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம் கொஞ்சம், 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் செசமே சீட்ஸ், அதாவது வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. வாங்க ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஒரு டைம் எடுக்குங்க ட்ரை ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால் 1 by 1 ஆட் பண்ணி செய்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து கொஞ்சம் நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக கலர் டர்ன் ஆன உடனே நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை தனியாக நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆன உடனே நம்ம கொப்பரை தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நார்மல் தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் வரும், நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொப்பரை தேங்காய், வேர்க்கடலை, தனியா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், சோம்பு நல்லா வெடித்து வரணுங்க. வெடித்து வர வரையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போது ஃபைனலாக நம்ம காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே செசமே சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். செசமே சீட்ஸ் ஆட் பண்ணின உடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடுவோங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணலாம். அந்த ட்ரை ரோஸ்ட் பவுடர் ஆறும்போது நம்ம இந்த கத்திரிக்காய் நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கலாம். நீல வாக்கில் வெட்டி பூ மாதிரி கட் பண்ணணுங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் காம்பை விட்டு வைங்க, அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸை நீட்டாக எடுத்து தேடி வாங்கிட்டு வாங்க. பெருசாக இருந்தால் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு, நல்லா ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் சின்ன காயாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறதுல நம்ம இப்போ பவுடர் பண்ணியிருக்கிற மசாலாவே கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிடலாம். நல்லா உள்ளே தள்ளி ஸ்டஃப் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாலே அது நல்லா உள்ள மசாலா இறங்கிடுங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் ஒரு விதமாக ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை மட்டும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை மட்டும் எண்ணெயில் வதக்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கத்திரிக்காவை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் கலர்ஃபுல்லாக அண்ட் அரோமேட்டிக்காக இருக்குங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம எள்ளு, வேர்க்கடலைலாம் இன்றைக்கி சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி மசாலா அரைக்கும் போது லைட்டாக சால்ட் சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்போ தான் அந்த மசாலாவில் லைட்டாக சால்ட் டேஸ்ட் இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ப்ளெயினாக தான் இருக்கும். நம்ம வதக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 4லேருந்து 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க, ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டைலில் தான் வரும். ஸோ ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு கத்திரிக்காயையும் ஸ்லோவாக இதில் போட்டு ரொம்ப மெதுவாக திருப்பி விடணுங்க. ரொம்ப ஃபோர்ஸாலாம் கலரக்கூடாது. உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும்.
நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியும் நீங்கள் குக் பண்ணலாம். ஒரு 2 டைம்ஸும் நல்லா கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிற வரையும் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு இந்த கத்திரிக்காவை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் சூப்பராக ஆஃப் குக் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காவை வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கிரேவி ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வர போகிறோம். நான் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கியாச்சு. ஒரு 2 தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மசாலா மட்டும் நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. நமக்கு கிரேவி ஃபார்மேட்டில் வேணும்னா நமக்கு வெங்காயம் தக்காளி டேஸ்ட்டும் வேணும். ஸோ அதனால் வதங்கியிருக்க கத்திரிக்காவை தனியாக எடுத்துகிட்டு தான் இதை செய்ய முடியும். அதோடு சேர்த்து செஞ்சால் கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சிடும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க ஸ்டஃப்டு பிரிஞ்சாலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து லேசாக கலரி விடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஏதாவது மிச்சம் இருந்தால் அதையும் இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவி நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இங்கே எனக்கு ஸ்டஃப் பண்ணது போக மிச்சம் அரைச்சி வச்ச மசாலா அப்படியே இருக்குது. அதில் அவ்வளோ கிரவுண்ட்நட்ஸ் இருக்குது அண்ட் செசமே சீட்ஸ் இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோடு இதை சேர்த்து நல்லா ஆட் பண்ணி கலரி விட்டுக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் புளி தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். நீங்கள் புளி தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வெறும் வாட்டர் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ரைஸுக்கு போடும்போது புளி தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மியான மசாலா ஸ்டஃப்டு பிரிஞ்சால் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எண்ணெய் அதுலேருந்து திரிஞ்சு வர வரையும் நான் வச்சுருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.